Good morning to all. Last class we have discussed more about functions of guide pillars and then positioning of guide pillars. Right? Now we are going to discuss the remaining components, that is sprue bush and then register ring. Right? So this is the general two types of sprue bushes, right? This one is called a flat seating sprue bush. This one is called a spherical seating sprue bush. முதல்ல sprue bushனா என்னப்பா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். A bush which is used to form the sprue is called sprue bush னு சொல்றோம். அப்போ sprue bushனா ஸ்ப்ரூனா என்ன? ஸ்ப்ரூ புஷ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம். அப்போ ஸ்ப்ரூனா என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷினில் இருக்கிற நாசில் இருக்கிற மெட்டீரியல் இம்ப்ரெஷனை போய் ரீச் ஆகணும் அப்படின்னா we need passage, right? This is called a passage, right? ரைட்டா இந்த இதுதான் பேசேஜ்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த பேசேஜ்? நாசில் இருக்கிற மோல்டன் ஸ்டேஜ் மெட்டீரியல் டு ரீச் த இம்ப்ரெஷன், இந்த பேசேஜ் தேவைப்படுது. இந்த பேசேஜை உள்ளடக்கிய இந்த புஷ் இஸ் கால்டு sprue bush. The bush which contains sprue is called sprue bush, right? அப்போ இந்த பேசேஜில் இருக்கிற மெட்டீரியல் இருக்குல்ல, ஆஃப்டர் ஃபில்லிங் த இம்ப்ரெஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பேசேஜில் மெட்டீரியல் தங்கும் இல்லையா, ரிமைனிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த மெட்டீரியல் தான் ஸ்ப்ரூன்னு சொல்கிறோம். ரைட்டா? அப்போ இந்த பேசேஜ் ஏன் டேப்பராக இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஹோலாக இல்லாமல் டேப்பர்டு ஹோலாக இருக்குன்னா, ஸோ தட் இந்த எக்ஸஸ் மெட்டீரியல், இந்த ஸ்ப்ரூ மெட்டீரியலை நம்ம அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இந்த டேப்பர்டு ஹோலாக இருந்தால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியலை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டேப்பர்டு ஹோல். அப்போ எ புஷ் விச் கண்டெய்ன்ஸ் எ டேப்பர்டு ஹோல் இஸ் கால்டு ஸ்ப்ரூ புஷ் சொல்லலாமா? ரைட். அப்போ இங்கேயே அப்போ ஸ்பெரிக்கல் சீட்டிங், ஃப்ளாட் சீட்டிங் ரெண்டு டைப் சொல்கிறோம். ஒன்றும் கிடையாது. இந்த நாசில் இந்த ஸ்ப்ரூ புஷ்ஷோடைய ஃப்ரண்ட் எண்டில் எப்படி சீட் ஆகுதுன்றதை பொறுத்து இந்த டூ டைப்ஸ். ரைட்டா? அப்போ ஸ்பெரிக்கல் சீட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃப்ளாட் சீட்டிங் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த பார்ட்டில் தான் நாசில் வந்து சீட் ஆகுது. ரைட்டா? அப்போ நாசிலுடைய ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கும்? கர்வ்டு சர்ஃபேஸ், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ரைட்டா? அப்போ நாசிலுடைய எண்டு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால அது போய் மேட்டிங் ஆக போகிற இந்த ஸ்ப்ரூ புஷ்ஷும் மேட்ச் ஆக போகிற இந்த ஸ்ப்ரூ புஷ்ஷும் அதே ஷேப்பில் இருந்தால், அதனுடைய நாசிலுடைய ஷேப்புக்கு ஈக்குவலாக இதுவும் இருந்ததுன்னா ஈஸியாக அலைன் ஆகுமா? ரெண்டும் அலைன் ஆச்சுன்னா மெட்டீரியல் எந்த வித லீக்கும் இல்லாமல் நாசிலில் இருக்கிற மெட்டீரியல் இந்த ஸ்ப்ரூ ஹோல் வழியாக இம்ப்ரெஷனை போய் ரீச் ஆகுமா? அப்போ இந்த ஸ்பெரிக்கல் கர்வ் எப்படி இருக்கும்? இந்த ஷேப் எப்படி கொடுத்துருப்பாங்க? நாசிலுடைய ஃப்ரண்ட் நோஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப், அதோட 0.8 mm கூடுதல் டயமீட்டர் வச்சுருப்பாங்க. ரைட்டா? 0.8 mm கூடுதல் டயமீட்டர், அப்போ தான் ஃபிட் ஆகும். ரைட்? ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரூ புஷ்ஷை ஸ்பெரிக்கல் சீட்டிங் ஸ்ப்ரூ புஷ்ஷுன்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன அர்த்தம்? நாசிலுடைய எண்டு ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நாசிலுடைய எண்டு ஃப்ளாட்டாக இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரூ புஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளாட் சீட்டிங் சொல்லி யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஃப்ளாட் சீட்டிங் டைப் ஸ்ப்ரூ புஷ்ஷை யூஸ் பண்ணுறோம். ரைட்? Then register ringனா என்னப்பா? It connects mold with a machine. Right? It is a connecting member between mold and a machine, or it align. Right? It aligns between the mold and a machine. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரைட்டா? அக்கார்டிங் டு மவுண்டிங். ரைட்டா? மவுண்டிங் மெத்தடுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிஜிஸ்டரிங்கை ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸ்ப்ரூ புஷ் மவுண்டட் ரிஜிஸ்டரிங் அண்ட் தென் ஃப்ரண்ட் பிளேட் மவுண்டட் ரிஜிஸ்டரிங். அப்போ ஸ்ப்ரூ புஷ் மவுண்டட் ரிஜிஸ்டரிங்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. திஸ் இஸ் கால்டு ரிஜிஸ்டரிங். இந்த சர்க்குலர் ஸ்டீல் மெம்பர் இருக்கு இல்லையா, அந்த மெம்பர் தான் ரிஜிஸ்டரிங்னு ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன் பார்த்துருக்குறோம். இந்த சர்க்குலர் ஸ்டீல் மெம்பரை ஸ்ப்ரூ புஷ்ஷோடைய எக்ஸ்டர்னல் டயாமீட்டரில் எடுத்து போய் ஃபிட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்ப்ரூ புஷ் மவுண்டட் ரிஜிஸ்டரிங். தட் இஸ் கால்டு ஸ்ப்ரூ புஷ் மவுண்டட் ரிஜிஸ்டரிங்னு பேர். ரைட்டா? பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்ப்ரூ புஷ்ஷு, இது ஸ்ப்ரூ புஷ்ஷு. இந்த ஸ்ப்ரூ புஷ்ஷோடைய எக்ஸ்டர்னல் டயாமீட்டரில் இந்த ரிஜிஸ்டரிங்கோடைய இன்டர்னல் டயாமீட்டர், தட் இஸ் இன்டர்னல் போர் இருக்கு இல்லையா, அந்த போர் எடுத்துமே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ணோம்னா அப்போ இந்த ஹோலோடைய சென்டரும் இந்த மிஷினோடைய சென்டரும் ஒரே நேர்கோட்டில் வந்துருமா? அப்போ நாசில் இதுக்குள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா நாசில் இருக்கிற மெட்டீரியல் ஒரே இன்லைனில் அலைன் ஆகிடுமா? இந்த இன்லைன் அலைன்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த ரிஜிஸ்டரிங்கை நம்ம மவுண்ட் பண்ணுறோம். எது மேலே மவுண்ட் பண்ணுறோம்? ஸ்ப்ரூ புஷ் மேலே மவுண்ட் பண்ணுறோம். ஸ்ப்ரூ புஷ் மேலே இந்த ரிஜிஸ்டரிங்கை மவுண்ட் பண்ணுறதுனால
இந்த ரிஜிஸ்டர் ரிங்கை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்க்ரூ புஷ் மவுண்டட் ரிஜிஸ்டர் ரிங்குன்னு சொல்கிறோம். ரிஜிஸ்டர் என்ன லொக்கேட் பண்ணுது, ரைட்டா, அலைன் பண்ணுது, ரைட்டா. சம்டைம்ஸ் இந்த ரிஜிஸ்டர் ரிங்கை லொக்கேட்டிங் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்குறோம், ரைட். திஸ் இஸ் கால்டு ஃப்ரண்ட் பிளேட் மவுண்டட் ரிஜிஸ்டர் ரிங். ஃப்ரண்ட் பிளேட் மவுண்டட் ரிஜிஸ்டர் ரிங்னு சொல்கிறோம். ஃப்ரண்ட் பிளேட் மவுண்டட்னு என்னப்பா? மோல்டுடைய ஃப்ரண்ட் பிளேட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பிளேட்டில் இந்த ரிஜிஸ்டர் ரிங் எதுவுமே மவுண்ட் பண்ணுறது. நல்லா கவனிங்க, இங்கே இந்த ஸ்க்ரூ புஷ் மேலே மவுண்ட் ஆகலை பாருங்கள், இது உள்ளுக்குள்ளே போகலை பாரு, இதுவும் போய் தொட்டுக்கிட்டு இருக்கு, பட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இந்த ரிஜிஸ்டர் ரிங்கை நான் எங்கே மவுண்ட் பண்ணியிருக்கிறேன்? மோல்டு பிளேட்டோடைய ஃப்ரண்ட்டில் ஒரு பள்ளம் எடுத்து, ரைட்டா, தட் இஸ் ஒரு ரீசஸ் ஃபார்ம் பண்ணி, ஒரு டீப் ஹோல் ஃபார்ம் பண்ணி, ரைட்டா, அந்த ஹோல்குள்ளே நான் ரிஜிஸ்டர் ரிங் இன்செர்ட் பண்ணி சாக்கெட்டட் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ரிஜிஸ்டர் ரிங்கை மெஷினில் இருக்கிற இந்த இன்டர்னல் போர்க்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன்னா இப்போ மெஷினும் மோல்டும் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துருமா? இன்லைன் அலைன்மெண்ட் நமக்கு கிடைக்குமா? இன்லைன் அலைன்மெண்ட் நமக்கு கிடைக்குமா? அப்போ திஸ் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர் ரிங் இஸ் கால்டு ஃப்ரண்ட் பிளேட் மவுண்டட் ரிஜிஸ்டர் ரிங். அப்போ இந்த ரிஜிஸ்டர் ரிங்னா என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரிஜிஸ்டர் ரிங்கை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அக்கார்டிங் டு மவுண்டிங் மெத்தட். மவுண்டிங் மெத்தடை பொறுத்தவரையும் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்க்ரூ புஷ் மவுண்டட் ரிஜிஸ்டர் ரிங், இன்னொன்று ஃப்ரண்ட் பிளேட் மவுண்டட் ரிஜிஸ்டர் ரிங். இது போக ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ரைட்டா, பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட், மோல்டு ரெக்குயர்மெண்ட் அஸ் வெல் அஸ் மெஷின் ரெக்குயர்மெண்ட். ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை அவைலபிலிட்டின்னு சொல்லலாம், ரைட்டா. சம்டைம்ஸ் நமக்கு ஒரு மிஷின் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோல்டு இருக்கும், ரைட்டா. இப்போ ஒவ்வொரு மோல்டுலேயும் ஒவ்வொரு விதமான ஃப்ரண்ட் பிளேட் இருக்கும், ரைட்டா, ஸ்க்ரூ புஷ் இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிஜிஸ்டரிங் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணி நம்ம மோல்டையும் மெஷினையும் அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது there are 4 types நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரிடியூஸ்டு டயாமீட்டர் டைப். இங்கே பார், இப்போ ரிஜிஸ்டரிங்கிறது இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரெண்டு ஃபிட் ஆகிட்டு ஃப்ரண்ட் பிளேட்டில் ஃபிட் ஆகிட்டு இந்த டயாமீட்டர் ரிஜிஸ்டரிங்கோடைய டயாமீட்டரை மட்டும் குறைச்சிருக்கிறேன் பாரு, குறைஞ்சிருக்கா. இப்போ மெஷினில் இருக்கிற இந்த இன்டர்னல் போர் இதான் டயாமீட்டர். அப்போ மெஷினில் இருக்கிற இன்டர்னல் போர் டயாமீட்டருக்கு ஈக்குவலாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரிஜிஸ்டரிங்கோட டயாமீட்டரை குறைச்சிருக்கிறேன், தட் இஸ் ரிடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டைப் ஆஃப் ரிஜிஸ்டரிங்கை ரிடியூஸ்டு டயாமீட்டர் டைப்னு சொல்கிறோம், ரைட்டா. இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டரிங்கும் மெஷினில் இருக்கிற ஸ்டேஷனரி பேட்டர்னில் இருக்கிற இன்டர்னல் போர், தட் இஸ் அந்த ஹோலும் இதுவும் ஒரே அளவில் இருக்குது பாருங்கள். அப்போ கான்ஸ்டன்ட் டயாமீட்டர் டைப். அப்போ இதில் எந்த மாடிஃபிகேஷன் தேவையில்லை. ரிஜிஸ்டரிங் என்ன டயாமீட்டர் இருக்கோ அதே டயாமீட்டரில் தான் மெஷின் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் இருக்கிற இன்டர்னல் போரும் இருக்கும். அல்லது மெஷினில் இருக்கிற இன்டர்னல் போருக்கு ஈக்குவலாக நம்ம ரிஜிஸ்டரிங்கோட டயாமீட்டர் இருக்குது, எப்படி வேணாலும் எடுத்துங்க. எப்படி இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட் டயாமீட்டர் டைப் ரிஜிஸ்டரிங்னு பேர், ரைட்டா. அதுக்கடுத்து பாருங்கள், இன்க்ரீஸ்டு டயாமீட்டர். இங்கே பாருங்கள், மெஷினில் இருக்கிற இன்டர்னல் போரோடைய டயாமீட்டர் அதிகமாக இருக்குது, எதோட மோல்டில் இருக்கிற ரிஜிஸ்டரிங்கோட டயாமீட்டர் எக்ஸ்டர்னல் டயாமீட்டரோட. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரிஜிஸ்டரிங்கோடைய டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சைஸில் இருக்க வேண்டிய இந்த ரிஜிஸ்டரிங் இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன், ரைட்டா. இது இன்க்ரீஸ்டு டயாமீட்டர் டைப், ரைட்டா. அதுக்கடுத்து பாருங்கள், இன்க்ரீஸ்டு டெப்த் டைப். இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த திக்னஸ் ஆஃப் த ரிஜிஸ்டரிங் இல்லை, அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்கா, இங்கே இந்த எக்ஸஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கால்டு இன்க்ரீஸ்டு டெப்த் டைப். இங்கே மற்ற எல்லா ரிஜிஸ்டரிங்கை விட இந்த ரிஜிஸ்டரிங்கோடைய டெப்த் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரிமைனிங், தட் இஸ் அனதர் டைப் ஆஃப் ரிஜிஸ்டரிங். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கிடையாது, பேஸ்டு ஆன் த மெஷின், பேஸ்ட் ஆன் த மோல்டு. ஸோ நம்ம லோக்கலாக மாடிஃபை பண்ணி இந்த ரிஜிஸ்டரிங் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் அந்த டைப்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ரைட்டா. இப்போ சோஃபார் என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், சோஃபார் என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். மோல்டோடைய காம்போனன்ட்ஸில் ஸ்க்ரூ புஷ்னா என்ன, ரிஜிஸ்டரிங்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸ்க்ரூ புஷ்னா என்ன, it's a mold part or connecting member between the injection molding nozzle to moldல இருக்கிற இம்ப்ரெஷன், ரைட்டா. இட் இஸ் a transfer media, மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக உள்ள மீடியம்னு சொல்லியிருக்கிறோம். அதில் 2 டைப்ஸ் சொன்னோம். ஒன்று என்னது ஸ்பெரிக்கல் சீட்டிங், இன்னொன்று ஃப்ளாட் சீட்டிங்னு சொன்னோம். அதுக்கடுத்து டைப் ஆஃப் மோல்டு காம்பனண்ட் என்ன பார்த்தோம், ரிஜிஸ்டரிங் பார்த்தோம். ரிஜிஸ்டரிங்னா என்ன, இட் கிவ்ஸ் அலைன்மெண்ட் பிட்வீன் த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் அண்ட் மோல்டு. மோல்டோடைய சென்டரையும் மிஷினோடைய சென்டரையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டுட்டு வர்ற வேலையை எது பார்க்குது அப்படின்னா ரிஜிஸ்டரிங். எது பார்க்குது,
ரிஜிஸ்டரிங். அப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ஸ்க்ரூ புஷ் மவுண்டட் ரிஜிஸ்டரிங் அண்ட் தென் ஃப்ரண்ட் பிளேட் மவுண்டட் ரிஜிஸ்டரிங். இது போக இன்க்ரீஸ்டு டயமீட்டர், ரெடியூஸ்டு டயமீட்டர், கான்ஸ்டன்ட் டயமீட்டர், இன்க்ரீஸ்டு டெப்த் டைப் டயமீட்டர், இது எல்லாம் அக்கார்டிங் டு த ரெக்குவயர்மெண்ட், தட் இஸ் ஃபீல்டுக்குள்ள இன்ஜெக்ஷன் மோல்டிங் யூனிட்டில் மெஷினோடைய சைஸுக்கும் மோல்டோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி ரிஜிஸ்டரிங்கை மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் நம்ம சேர்த்து பார்த்துருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss the remaining part. Okay.